வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் சொரக்காய் பாசிப்பருப்பு வச்சு தாங்க ஒரு கூட்டு செஞ்சுருக்கோம். இது கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் இருக்குது, என்னால் மற்ற கிரேவி எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ஸுக்கெல்லாமே இந்த கூட்டு போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்தி ஊட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த கூட்டு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்குறேங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறினோடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், இதெல்லாமே போட்டு நல்லா வெடிக்க விட்டுறலாங்க. கண்டிப்பாக டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 வரமிளகாய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் எண்ணெயிலே போட்டு பொரிக்க விட்டுருங்க. இது நான் தூள் பெருங்காயம் சேர்த்திக்கிட்டேன். இது கூட 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா ஆனியன் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது கூட ஒரு சின்ன தக்காளி, அதை கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. தக்காளி, இப்போ ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் வதக்கி விட்டுருங்க. இது கூட நான் ஒரு 1/4 கிலோ சொரக்காய் இருக்குங்க. இப்படி கொஞ்சம் பெரிய துண்டு, பெரிய சைஸில், ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு விசில் விடையில் பருப்போடு சேர்த்து விசில் விடையில் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 1/4 கிலோ சொரக்காய் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி கலக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா தனி வரமிளகாய் தூளை கூட சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் கட்ட மல்லித்தூள் சேர்த்திக்கிறேங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு எல்லாமே உப்பு ஒரு சுரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ சொரக்காய் கிரேவிக்கு அந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தி விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க. அந்த பாசிப்பருப்பை இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பருப்பையும் உள்ளே சேர்த்திக்கிங்க. நல்லா எடுத்து ஒட்டை வலித்து எல்லாம் உள்ளே சேர்த்திடலாம். இதுக்கு இதையும் கலக்கி விட்டுட்டு நாம் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆயிரும், அப்புறம் நமக்கு கூட்டு மாதிரி கிடைக்காது. இப்போ நான் 1/2 கப் தண்ணி மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தேன், அதில் 1/2 கப் தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா சொரக்காய் தண்ணி விடுங்க, சட்டுன்னு வெந்துடும், சொரக்காயும் வெந்துடும், பாசிப்பருப்பும் வெந்துருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம மறுபடியும் அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்திக்கலாங்க. துருவின தேங்காயாக இருந்தால் 1/2 கப் சேர்த்திக்கிங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் உள்ளே சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிங்க. இதை நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் சொரக்காய் கூட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு, 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கிருச்சுங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சொரக்காயும் வெந்திருக்கு, பாசிப்பருப்பும் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நம்ம எடுத்து சாப்பிடையில நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடையில நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காவை. நீங்கள் நைஸாக தான் வேணால் நைஸாக அரைச்சிக்கலாம், நல்லாவும் இருக்கும். நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டேன். இப்படி இருந்தால் தான் சொரக்காய் கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் உப்பெல்லாம் இப்போ செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் பத்தலைன்னா கூட சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா இது 1 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. ரொம்ப நேரம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் வேக வேண்டாம். நான் குக்கர் முடியவே அப்படியே மேலே வச்சுட்டேன், குக்கர் தட்டு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிக்குது, கெட்டியாயிருங்க. இந்த கூட்டு சட்டுன்னு கெட்டியாயிரும். பாசிப்பருப்பு இருக்கிறதுக்கும் சொரக்காய்க்கும் கெட்டியாயிரும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கூட்டை நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. கண்டிப்பாக டிடி கிச்சனை பிடிச்சிருக்கு. இன்னொரு முறை கேட்டுக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இது மாதிரி செய்து சுவைத்து பாருங்கள்.